ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹேர் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாம் சுடிதார்லாம் தைச்சிட்டு பாக்கி கொஞ்சமாக துணி இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் ஹேர் பேண்ட் தைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த துணி மொத்தமாக 49 இன்ச்சு நீளம் இருக்குது. வீதி பார்த்தோன்னா 8 இன்ச்சு இருக்குது. இதை நான் பாதியாக 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 4 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி சாக் பீஸால் வரைஞ்சிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். இந்த துணியில் நான் 2 ஹேர் பேண்ட் தைக்க போகிறேன். அப்புறமா உருண்டை எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு 12 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். 12 இன்ச்சு அளந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமா இந்த 2 ஓரத்தையும் இப்படி வச்சு சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். முடிச்சு போட்டுட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோன்னா முடிச்சு நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அப்புறமா அதிகமாக தும்பு நீளமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எலாஸ்டிக்கை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இனி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பீஸ் எடுத்து நல்ல பக்கம் ரெண்டும் ஒன்றோட ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த 2 ஓரத்தையும் ஜாயின் பண்ணி தைச்சிடணும். 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா அந்த துணியை இப்படி 2 கையாலையுமே சுருட்டி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த எலாஸ்டிக்கை அதில் இப்படி நடுவில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இனிமேல் இந்த எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு தைக்க ஆரம்பிக்கணும். இந்த சைடில் ஒரு துணியில் ஒரு 2 சைடையுமே இப்படி பிடிச்சி எடுத்துக்கணும். பிடிச்சி எடுத்துட்டு இந்த துணியோட அத்தத்தை 1/4 இன்ச்சு உட்பக்கமாக மடக்கி தைக்க ஆரம்பிக்கணும். 2 ஓரத்தையுமே உள்பக்கமாக 1/4 இன்ச்சு அந்த துணியை மடக்கிட்டு சைடில் தையல் போடணும். இப்போ அந்த எலாஸ்டிக் உள்ளே இருக்குது. நம்ம துணியை எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு ஓரத்தில் தைச்சிட்ருக்கோம். இதே மாதிரி அந்த துணி மொத்தமே ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். யாருக்கெல்லாம் ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தச்சு முடிச்சாச்சு. சூப்பரான ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி தைச்சு பாருங்கள். தைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் என் ஜடையிலே போட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. பூ மாதிரி அழகாக இருக்குல்ல. 2 பீஸ் வச்சு எடுத்திருந்தேன். 2யுமே தைச்சிட்டேன். ஓகே, பாய். தேங்க்யூ.